رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீடு ஜன்னாயம். தஸ்னிம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? தங்கள் கரங்களாலேயே பாறைகளை குடைந்து அதில் குகைகளை அமைத்து வாழ்ந்த சமூகத்தினர் என்றால் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ள சமூகம் எது? இதுக்கான ஆன்சர் சமூது கூட்டத்தினர். துல்ஹஜ் மாதம் முதல் ஜும்ஆ இன்று. இந்த மாதத்தின் முதல் 10 நாட்கள் மிக முக்கியமானவை. வருடத்தின் 365 நாட்களை விட இந்த நாட்கள் சிறப்பு வாய்ந்த நாட்கள், அல்லாஹ்விற்கு பிடித்த நாட்கள். நாம் செய்யும் ஒவ்வொரு அமலையும் அல்லாஹ் விரும்புகின்றான். நாட்களை பொறுத்தவரை மிக வேகமாக சென்றுவிடும். அதனால் இந்த நாட்களை வீணாக்காமல் அதிகமாக துவா கேளுங்க, அல்லாஹ் கணக்கின்றி கொடுப்பான். இன்னைக்கு இந்த வீடியோவில் சிறப்பான 2 சூறாக்களை சொல்ல போகிறேன். இனி வரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் இந்த சூறாக்களை ஓதாமல் தூங்க வேண்டாம். உங்கள் அனைத்து சோதனைகளுக்கும் முடிவு கிடைக்க வேண்டும் என நினைத்தால் அதற்கு இந்த 2 சூறாக்கள் அதிக அளவில் உதவும். அதில் முதலாவது சூறா. இந்த சூறாவை ஓதி அல்லாஹ்விடம் நீங்கள் என்ன கேட்டாலும் அதை அல்லாஹ் மறுக்காமல் தருவான், அதுவும் உடனடியாக. சாதாரண நாட்களில் இந்த சூறாவை ஓதி கேட்டாலே கிடைக்கும். இது போன்ற சிறந்த நாட்களில் ஓதி கேட்கும்போது சொல்லவே வேண்டாம். அல்ஹம்துலில்லாஹி ரொப்பில் ஆலமீன் என தொடங்கும் சூரா ஃபாத்திஹா தான் முதல் சூறா. அல்லாஹ் விரும்புகின்ற சூறா இது. அதனால்தான் இதுவரை திறக்கப்படாத வானத்தின் கதவுகளின் வழியாக பூமிக்கு இதுவரை வராத ஒரு மலக்கின் மூலம் இதுவரை எந்த நபிக்கும் தராத ஒரு பொக்கிஷமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை பூமிக்கு இறக்கி வைத்தான். இந்த சூறா இல்லாமல் தொழுகை இல்லை என சொல்லப்படுவதிலிருந்தே இதன் சிறப்பை அறிந்து கொள்ளலாம். சூரா ஃபாத்திஹாவின் உள்ள ஒரு வசனத்தை ஓதி கேட்டாலும் நாம் கேட்டது கிடைக்கும். தொழுகையில் எப்படியும் இதை நாம் ஓதிவிடுவோம். ஆனால் தனியாக ஓதுபவர் சிலரே. இதன் சிறப்பை அறிந்து இது போன்ற சிறந்த நாட்களில் இதை அதிகமாக ஓதி இதன் பொருட்டால் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்க. நிச்சயம் அல்லாஹ் வழிகாட்டுவான். அடுத்து இரண்டாவது சூரா குல் ஹுவல்லாஹு அஹத் என தொடங்கும் சூரா இஹ்லாஸ். குர்ஆனின் 3இல் ஒரு பகுதி. இதை 3 முறை ஓதினால் முழு குர்ஆன் ஓதிய நன்மை கிடைக்கும். இதை விரும்பி ஓதினால் அல்லாஹ்வின் நேசம் கிடைக்கும். இதை 3 முறை ஓதி பிறகு உங்கள் கஷ்டங்களை அல்லாஹ்விடம் சொல்லி பாருங்க. எப்படிப்பட்ட கஷ்டமும் ஒன்றுமில்லாமல் போகும். நான் இன்னைக்கு சொல்லியிருக்கிற இந்த 2 சூறாக்கள், ஒன்று குர்ஆனின் ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்குது, இன்னொன்று குர்ஆனின் கடைசி பேஜில் இருக்குது. இரண்டுமே ஈஸியான, எல்லோருக்கும் மனப்பாடமாக தெரிஞ்ச சூறாக்கள். ஆனால் மிக பலம் வாய்ந்த சூறாக்கள். மற்ற சூறாக்களுக்கு இருக்கும் சிறப்பை விட இதற்கு கொஞ்சம் அதிகம் சிறப்புகள் இருக்கு. இதை அறிந்து நாம் ஓதும்போது நினைத்து கூட பார்க்காத அளவு நமக்கு பலன் கிடைக்கும். இந்த ஜும்மாவை விட்டால் அடுத்த ஜும்மா துல்ஹஜ் 9ஆம் நாள். ஒரு வாரம்தான் நம்மக்கிட்ட டைம் இருக்குது. சிறப்பான இந்த நாட்கள் முடிய அதை வீணாக்காமல் இனி வரும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அன்றாடம் ஓதும் துவாக்களோடு இந்த 2 சூறாக்களையும் சேர்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்கள் அனைத்து கவலைகளும் கஷ்டங்களும் தீர்வதற்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கொள்வான். ஓதி அதிகமாக துவா செய்யுங்க. என்னையும் உங்கள் துவாவில் சேர்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். வெள்ளிக்கு ஜக்காத் கடமையாகும் நிசாபின் அளவு எது? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.